பத்திரிகை சகோதரர்களுக்கு மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று காலை திருப்பூர் பெருமாநல்லூர் அருகே அமைந்துள்ள குமரன் குன்று மலையிலே கிட்டத்தட்ட 1900 வருடம் முதல் இன்று வரை அந்த மலையில முருகரை வைத்து வழிபாடுகள் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்று வருவதை காவல்துறை உதவியோடு சில அரசியல் கட்சிகள் அதை வேண்டுமென்றே ஒரு பெரிய அந்த மலைக்கும் அந்த மக்கள் சென்று வழிபடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக காவல்துறையை வைத்து இன்று அந்த சிலைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. கோர்ட்டோட உத்தரவு இருந்தும், அதாவது கோர்ட்டோட உத்தரவை மதிக்காத அரசு நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது திருப்பரங்குன்ற விவாதத்திலேயே தெரியும். இருந்த போதிலும் கூட கோர்ட்டோட ஆர்டர் இருந்தும் கூட அதையும் மதிக்காமல் இன்று ஒரு சில மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், ஒரு குறிப்பிட்ட கட்சியை திருப்திப்படுத்த வேண்டும், கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பல ஆண்டுகளாக அந்த மலையில முருகனை வைத்து வழிபட்ட வந்த மக்களின் உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையில் இன்று காவல்துறை காலை அதிகாலை 3 மணிக்கு அந்த கோவிலுக்கு செல்லும் பாதையை பூட்டி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. குறிப்பாக சிலைகளை எடுத்து கீழே போட்டு உடைத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்க சென்ற இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறவர். போலீஸோட அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது. அவர் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருந்தார். தெரிந்தும் கூட காவல்துறை அவருடைய வரியை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தில் மிக ஒரு கடுமையான முறையில் அந்த பகுதியில் பொதுமக்களையும் அவரையும் நடத்தியிருக்காங்க. அதில் அவர் காயமடைந்திருக்கின்றார். ஏற்கனவே அவருக்கு ஸ்டென்ட் எல்லாம் வைக்க இருதய சிகிச்சை எல்லாம் கூட எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை எப்படி கையாள வேண்டும் கூட இந்த காவல்துறைக்கு தெரியவில்லை. இது முழுக்க இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்படுவதை திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. எங்களது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் இதை கண்டித்து இன்று ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்த வகையில் செயல்பட்டு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியான பதிலடியை மக்கள் வருகின்ற தேர்தலில் கொடுப்பது மட்டுமல்ல, மத்திய அரசின் மூலமாக, உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக சட்டம் ஒழுங்கு நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள். சட்ட நடவடிக்கையை உரிய நேரத்தில் எடுப்பார்கள். இன்னைக்கு திருப்பூர் காவல்துறை நடந்து கொண்ட இந்த விதத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தனது வன்மையான கண்டனத்தை பதிவு செய்தது. அவரோட உடல்நிலை என்ன சொல்றாங்க? ஆனா இப்பதான் மருத்துவ பரிசோதனைகள் நடந்திருக்குங்க, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவருக்கு ஸ்டென்ட் வச்சிருக்கு, காலில் புண்ணு இருக்கு, பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்திருக்காரு, அதாவது போலீஸோட பாதுகாப்புக்குள்ள இருந்திருக்காரு. அவங்களுக்கும் தெரியும் அவரோட உடல்நிலையை பத்தி. இருந்த போதிலும் அவரை மிகவும் கொடுமையான முறையில் இன்னைக்கு அவரை நடத்தியிருக்காங்க. இதை நான் வன்மையாக கண்டிச்சுக்கு உடல்நிலை இப்போதான் மருத்துவ பரிசோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அறிக்கை டாக்டர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் அவர் கொஞ்சம் அந்த பேசுகிறப்போ மற்ற நேரங்களில் ஒரு மூச்சு திணறலோட தான் அவர் பேசிட்டு இருக்காருங்க. ஆனால் இப்போதைக்கு மருத்துவ பரிசோதனைகள் சென்று கொண்டிருக்கின்றது.